இப்பொழுது இங்கு மேடையாக இருப்பது அருந்ததி ஜெயந்தன் தயாரித்து வழங்கும் சத்யவான் சாவித்ரி வில்லுப்பாட்டு. வில்லுப்பாட்டு என்பது வில்லின் இசையோடு சொல்லப்படும் ஒரு கதை. தமிழர் வாழ்வில் இசையோடு இணைந்திருக்கின்றது. ஒரு மரண வீட்டில் கூட நாம் ஒரு இசையோடு தான் அழுவோம். இசையோடு கதை சொல்லும் போது இலகுவாக நமக்கு ஏறுகிறது. இதோ தென்றல் மேடையில் வில்லின் இசையில் நமது அபிமான நட்சத்திரங்கள் சொல்ல வரும் செய்தி என்னவென்று பார்ப்போம். உங்களுக்கு ஒரு கதை சொல்வதற்காக எனது குழுவினருடன் இங்கே வந்துள்ளேன். ஆஹா, கதையா குருவே, கொஞ்சம் ரொமான்டிக் கதையா சொல்லுங்க. கதையிலாவது கேட்போம். இல்ல குருவே, இல்ல, நல்ல ஒரு ஆக்ஷன் கதையா சொல்லுங்க. கேட்கறதுக்கு நல்ல சூப்பரா இருக்கும். வேணாம் குருவே, பாக்குடியா சொல்லுங்க. இந்த விஜய் சேதுபதி ஸ்டைல்ல, இந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் காணப்படும் ஸ்டைல்ல ஐயோ ஐயோ, என்ன என்ன வில்லு பாட்டு கழுவின பேப்பர்லாம் கொஞ்சம் பக்கத்தில் காணமோ? இவையெல்லாம் ஸ்டேஜுக்கு வரவங்க கொஞ்சம் செக் பண்ண கூடாதாப்பா? ஐயோ, என்ன செய்யறது? தெரிஞ்ச மாதிரி யார் கூட்டி கொண்டு வந்தது? நடுவில் ஒரு பக்கத்தை காண கொண்டது படத்தினவே. இது கூட தெரியாம வந்திருக்கு. படத்தின பேர் முந்தியண்டா ஒருத்தரோட பேரை வைப்பாங்க. இப்ப பேருகளை பாருங்க. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், புள்ள நதி கூட்டம், ஒரு விவசாய இல்லாம பேர்களை வைக்கிறாங்க. இந்த பெருசுகள்லாம் என்னது கூட்டிகள் வந்தது? ஒரே டென்ஷன் அப்பா. அமைதி அமைதி, இந்த கொஞ்சம் ப்ரோக்ராம் செய்ய விடுங்கப்பா. நான் சொல்ல வந்திருக்க கதை வந்து ஒரு பாரம்பரிய கதை. ஐயோ, என்ன பெரிய கதை சொல்ல போறீங்களோ? குருவே, கொஞ்சம் சோட்ட சுவிட்டா சொல்லுங்க. அங்க சாப்பாடுலாம் ஆறி இழந்து போகுது. இது பாரம்பரிய கதையப்பா. இந்த இலக்கியத்துல வார சத்யவான் சாவித்திரி முன்னொரு காலத்திலே சத்யவான் சாவித்திரி எனும் ஒரு கணவன் மனைவி உதாரண தம்பதிகளாக வாழ்ந்து வந்தனர். எப்படி அந்த சரவணகிரியாச்சி டிவி சீரியல் போலோ? உங்களுக்கு எந்த நேரம் பார்த்தாலும் இந்த நாடகம், இந்த சீரியல்ல வர இதுகள், இவர்கள் அப்படிப்பட்ட கப்பல்ஸ் இல்லை. இவைகள் வந்து ஒரு ஐடியல் கப்பல்ஸ். அதாவது கணவன் வந்து ஏகபத்தினி விரதராகவும், மனைவி வந்து பின்தூங்கி முன்னலும் ஒரு மடந்தியாகவும் வாழ்ந்து வந்தது. ஒண்ணுமே புரியல என் குருவே, ஒண்ணுமே புரியல என் குருவே, என்னவோ சொல்லுவீர்கள் நல்லதா இருக்குது, ஒண்ணுமே புரியல என் குருவே. இதுல விளக்குறதுக்கு என்ன பெருசா இருக்கப்பா? கணவன் வந்து தன் மனைவியை தவிர ஒரு பெண்ணையும் பார்க்காம, அதே நேரம் மனைவி பின்தூங்கி கணவன் நித்திரையால எழும்ப முதல் முன் எழும்பி எல்லா வேலைகளையும் செய்து ஒரு நல்ல பத்தினி மனைவியாக வாழ்ந்து வந்தார்.
சூப்பரா தான் இருக்குது. எங்கட வீட்டுல நான் எழுப்பி கோப்பி போட்டு அதை கொண்ட கட்டில கொடுத்தா அந்த மனத்துல அப்படி கண்ண முடிச்சு பாப்பா. வீட்டிலே வாடா உந்த போது நடக்குது. கதைக்கு வருவோம். இந்த ஒற்றுமையான தம்பதியர் வாழ்க்கையிலேயும் ஒரு பெரிய சோதனை வந்தது. சத்தியவானுக்கு ஆயுள் குறைவாக உள்ளதென்று ஒரு ஜோசியன் சொல்லிவிட்டான். சொல்லித்தானே ஜோசியன் கூடா ஒரு செய்திய இத கேட்டதும் கண்ணில கண்ணி பெருகுதே. சொல்லித்தானே இந்த ஜோசியன் கூடா ஒரு செய்திய இப்ப சாவித்திரி வார்டு ஹாப்பி. இன்சூரன்ஸ் காசு பைக்கா வருவதല്ലോ. நீங்கள் நினைக்கிற மாதிரி சாவித்திரி அப்படிப்பட்ட ஒரு பெண் அல்ல. அவள் ஒரு பத்தினி அப்பா. அவள் ஒரு உத்தமி. சும்மா இருங்க குருவே. பட்டினி சட்டினி தேடி கொண்டு இருக்கீங்க. அப்ப நீங்க சிஸ்டர் எல்லாம் இல்ல. நீங்க உங்கள மாதிரி எல்லாரையும் நினைச்சு கொண்டீங்களா? அந்த காலத்துல கணவன் இறந்துட்டா மனைவியும் சேர்ந்து உடன்கட்ட ஏற்பாடு தெரியுமா? எதுக்குன்னு கேட்கிறேன். அவன் அங்கேயே ஹாப்பியா இருக்க கூடாது. அதை எந்த சத்தியவான் சாவித்திரி மிகுந்த கவனத்துடன் வாழ்க்கை நடத்தி வந்தனர். சாவித்திரியோ சத்தியவானை ஒரு வேலையும் செய்ய விடாது. எல்லா வேலையும் தானே எடுத்து செய்து பார்த்துக் கொண்டாள். உண்மையாவா சொல்றீங்க? நான் கழுவி கழுவி இந்த ரெண்டு கையும் பாருங்க தேங்கி போயிருக்கு. எனக்கு இந்த கனவுல கூட குளோரக்ஸ் தான் வருது. கொடுமை நவீனாவை தமிழ்நாடு கணவன் லைஃபோன் ஃப்ளோரன் ஹிட். தேவனே எம்மை பாருங்கள், எம் பாவங்கள் நம்மை வாங்கிக் கொள்ளுங்கள். ஆயிரம் நன்மை தீமைகள் நாங்கள் செய்கின்றோம், நீங்கள் அறிவீர், மன்னித்தருளீர். No peace of mind. கல்யாணமானா சினிமா நடிகர் கனவுல வர்றது ஒரு பிள்ளையான விஷயம். குருவுக்கு போன் வந்து விட்டதோ. குருவுக்கும் வீட்டுல சேம் ப்ராப்ளம் போல வருது. பாவம். எல்லோருடைய வீட்டிலையும் ஒரே பிரச்சனை, ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அதே பிரச்சனை. நாட்டிலையும் வீட்டிலையும் ஒரே பிரச்சனை, குருவுக்கும் பெண்களுக்கும் சேம் பிரச்சனை. எல்லோருடைய வீட்டிலையும் ஒரே பிரச்சனை, ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அதே பிரச்சனை. சரி, கதைக்கு வருவோம். சத்தியவானுக்கு ஆயுள் முடியும் காலம் வந்தது. காலம் வீட்டுக்கு எருமையில் வந்து சத்தியவானின் உயிரை கலந்து போகும் வேளை சாவித்திரி காலனை விடாது பின்தொடர்ந்தாள். போகாதே போகாதே காலனே காலனே, வேண்டும் 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 காலனாக வேண்டும். அவனின் கண்ணில் இல்லாது எந்த உயிரும் இல்லாது. போகாதே போகாதே காலனே. இதை கேட்ட காலம் பெண்ணே, இறந்தவன் உயிரை இனி என்னால் திருப்பி தர முடியாது. நானோ
யமதர்மன் தர்மம் பிழைக்க முடியாது என்று கூறினான். அப்படி இருந்தும் சாவித்திரி விடவில்லை. லூசு பண்ணே லூசு பண்ணே லூசு பண்ணே லூசு பண்ணே காலம் முடிந்தால் போக வேண்டும். லூசு பண்ணே லூசு பண்ணே லூசு பண்ணே லூசு பண்ணே காலம் முடிந்தால் போக வேண்டும். லூசு பண்ணே. சாவித்திரி எவ்வளவு கதறியாலும் காலனோ மனமிறங்கிய பாடில்லை. ஆகவே சாவித்திரி காலனிடம், என் கணவன் உயிரை பறித்து விட்டீர்கள், எனக்கு நீங்கள் ஒரு வரம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். நீ வரம் தரவே உன்னை எதிர்பார்த்தே சாலைக்கிடவே உன்னை வரம் கேட்டே காத்து கிடப்பே தர்மராஜா தரமே தரணும் தர்மராஜா காத்து கிடப்பே தர்மராஜா தரமே தரணும் தர்மராஜா. நீண்ட நேரம் சாவித்திரி கதறியதும் காலன் மனமிறங்கி வரம் அளிப்பதாக வாக்கு கொடுத்தான். என்ன வரம் கேட்டோம்? ஒழுங்கா இருந்த புருஷனையும் கொண்டு போறீங்கள் என்று சொல்லி வருமானத்துக்கு வழி கேட்டிருப்பார். காசு பணம் துட்டு மணி மணி காசு பணம் துட்டு மணி மணி நல்ல வாய சம்பாதித்த நார வாய சிங்கதான். காசு பணம் துட்டு மணி மணி காசு பணம் துட்டு மணி மணி. அதுதான் இல்லை. சாவித்திரி காலனிடம் சத்தியவான் போல தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று கேட்டாள். பச்சா பாரு ஆப்பு மாண்டே இதான் சொல்றது இந்த பொம்பளையோட டெக்னிக். காலனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவள் கேட்ட வரத்தை மறக்க முடியாமல் வரத்தை கொடுத்தான். சத்தியவான் போல குழந்தை வேண்டும் என்றால் சாவித்திரிக்கு சத்தியவான் வேண்டும். ஆகவே காலன் சத்தியவானுக்கு உயிர் கொடுக்க வேண்டியதாய் போய்விட்டது. நான் நன்றி சொல்வேன் காலனுக்கு, இது என் உயிரை திருப்பி தந்ததற்கு. நான் நன்றி சொல்ல சொல்ல முப்பது வரும் செம்மை புகழ்வதல்ல. நான் நன்றி சொல்ல சொல்ல முப்பது வரும் செம்மை புகழ்வதல்ல. இது சாவித்திரிக்கு கடவுளால் வந்த சோதனை. அந்த சோதனையிலே சாவித்திரி வந்து விட்டாள். இதனை பார்த்த காலன் தம்பதியரை வாழ்த்தி விடைபெற்று சென்றார். இவ்வளவு நேரமும் பொறுமையாயிருந்து இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்ததற்கு மிக்க மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மங்களத்தை சொல்லுவோம், பாயிரத்தை சொல்லுவோம், சபையோரே பெரியோரே. மங்களத்தை சொல்லுவோம், பாயிரத்தை சொல்லுவோம், சபையோரே பெரியோரே. பொற்பிள்ளை 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 மங்களத்தை சொல்லுவோம், பாயிரத்தை சொல்லுவோம், சபையோரே பெரியோரே. சத்தியவான் சாவித்திரி கதையை இசையோடு கூறிய உங்கள் அனைவருக்கும் நன்றி. தோற்றம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது, குரல் ஒரே மாதிரி தான் இருக்கிறது. உங்களை அறிமுகம் செய்தால் எல்லாருக்கும் யாரென்று இலகுவாக இருக்கும் அறிமுகம். பிரமிளா லோபஸ், தர்ஷினி ரமேஷ், சாந்தி கற்பன்,
Captain Sebastian Pillai. பாஸ்கரன், யாழினி பாஸ்கரன், வசந்தி ஞானேஸ்வரன், ரமேஷ், இந்த நிகழ்வுடன் இன்றைய தமிழ் தென்றல் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகின்றது. கண்ணுக்கும் காதுக்கும் விருந்தான நிகழ்வுகள் முடிவடைகின்றன. இப்பொழுது நமது வயிற்றுக்கு விருந்து வழங்கும் தருணம். கீழ்த்தளத்திலே இரவு உணவு ஆயத்தமாக இருக்கின்றது. வளரப்போகும் புத்தாண்டு உங்கள் அனைவருக்கும் சகல சௌபாகியங்களையும் மகிழ்ச்சியையும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். வணக்கம்.